பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: தேவனுடைய தாமதம் எதிரி முற்றிலும் அழிவதற்கே. ஆதார வசனம் எசாயா 59 அதிகாரம் 19வது வசனம். வெள்ளம்போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். தேவ ஜனங்களே, ஆண்டவருடைய பிள்ளைகள் பெரிய பெரிய விஷயங்களை அறிந்து கொள்ள விரும்புகிறோம், முயற்சியும் எடுக்கிறோம். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள், அறிந்ததை புரிந்ததை கட்டாயம் செய்ய வேண்டியவைகளை செய்ய மறந்து விடுகிறோம். காரணம், இதன் மீது அதிக அக்கறை இல்லை. காலப்போக்கில் இவைகளே நமக்கு பெரிய தடையாக மாறிவிடுகிறது என்பதை புரிந்தால் ஆச்சரியமாக இருக்கும். தினம் தினம் நமது சரீரத்தை சுத்தப்படுத்துகிறோம், குளிக்கிறோம், நகத்தை சீர்படுத்துகிறோம், தலைமுடியை ஒழுங்குபடுத்துகிறோம். என்றைக்கோ ஒரு நாள் செய்வதாக நினைத்த கற்பனை செய்து பண்ணி பாருங்கள். நினைக்கும் போதே நமக்கு அது ஒருவித வித்தியாசத்தை அருவருப்பையும் தருகிறது. அப்படித்தான் ஆத்தும சுத்திகரிப்பு. நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், முழுமையாக இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் தான், நீதியின் வெண் வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்கள் தான். இந்த வஸ்திரம் மனித கண்களுக்கு தெரியாது. நாம் இந்த பொல்லாத உலகத்தில், கரைபடைந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம். நமது ஆத்துமா நித்தம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். இதற்கு எந்த சோப்பும் இல்லை. தேவ வசனங்களை தினமும் முறையாக படித்து நம்முள்ளே வாசமாயிருக்கிற ஆவியான துணை கொண்டு தினமும் ஆண்டவரிடம் செய்த தவறுக்கு மன்னிப்பு பெற்று அவரது கிருபையினால் மறுபடியும் அந்த தவறை செய்யாமல் காத்து கொள்ள வேண்டும். இது தினப்படி நடக்க வேண்டிய காரியம். நம்மையே நாம் உய்த்து பார்க்க வேண்டும், திரும்பி பார்க்க வேண்டும். காலையிலிருந்து நைட்டு வரல என்னெல்லாம் செய்தோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எதை பேசினோம், வேண்டாத எதை செய்தோம் என்பதை நமக்குள்ளே நாமே ஒரு மேனேஜராக இருந்து செக் பண்ண வேண்டும். என்றைக்கோ வேதம் வாசிப்பது, என்றைக்கோ ஜெபம் செய்வது, என்றைக்கோ தவறு என்பவைகளை ஆண்டவரோட சமர்ப்பித்து மன்னிப்பு கேட்பது என்பது என்றைக்கோ ஒரு நாள் குளிப்பது போலாகும். இந்த ஆத்துமாவுடைய அழுக்குகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தேவனை பாராதபடிக்கு நமக்கும் அவருக்கும் தடையாக நடுவில் நின்றுவிடும். இப்பொழுது சின்ன விஷயங்கள், உபத்திரவங்கள் வந்தால் நம்மால் சகித்து கொள்ள முடியவில்லை. கிருபை இல்லை. தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவருடைய கிருபை இல்லை. ஆத்துமா பலவீனப்பட்டு விட்டது. இதற்கு நிவாரணம் தினம் தினம் எந்நேரமும் நமது வாழ்வின் பயணம் தேவனோடு இணைப்பிலேயே இருக்க வேண்டும். இது செய்தியின் ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட்: உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் யோவான் 16:33. இயேசு உலகத்தை ஜெயித்தால் நாம் ஜெயித்தது போலதான். ஜெயிக்கக்கூடிய கட்சியில் தான் நாம் இருக்கிறோம். அவர் நமக்காகத்தானே யுத்தம் செய்தார், நமக்காகத்தானே ஜெயம் எடுத்தார். நம்மை தொட்டால் அது ஆண்டவருடைய கண்மணியை தொடுவது போலாகும் என்கிறது வேதம். நம்முடைய தவறுகளை சுட்டிக்காட்டி நம்மை தமது வழியில் நிலைத்திருக்க செய்யவே ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆனால் சத்துரு நம்மை தொடும்போது, நம்முடைய வழியில் எதிர்த்து நிற்கும்போது, தேவ திட்டத்திற்கு நம்மை கொண்டு என்ன செய்ய வேண்டும், நமக்குள்ளே என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் திட்டம் வைத்திருக்கும் போது, அதற்கு அவன் எதிர்த்து நிற்கும்போது அவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதில்லை. சத்துரு நம்மை மேற்கொண்டேன் என்று கொக்கரிக்கும் போது, இனி இவன் எழும்பவே வழி இல்லை, அழிந்தான், என் கையிலிருந்து இனி மேலவே முடியாது என்று நினைத்து காரியங்களை சத்துரு நமக்கு எதிராக செய்யும்போது, தேவன் சங்கீதம் 2:4 சொல்லப்பட்டது போல பரலோகத்தில் வீற்றிருக்கிறவன் நகைப்பார். ஆண்டவர் அவர்களை பார்த்து இகழுவார். சங்கீதம் 37:13 சொல்கிறது, ஆண்டவர் அவரை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். கர்த்தர் அவனுக்கு அழிந்து போகும், முற்றிலும் அழியக்கூடிய நாளை குறித்து விட்டார். அது அவனுக்கு தெரியாது. அவர் நமக்காக கொடியேற்றி விட்டார். அவன் உச்சத்தில் போனால் அதற்கு மேலே உச்சத்தில் போய் நமக்கு கொடியேற்றி விட்டார். இதை சத்துரு நம் பகைவன் காண முடியாது. நாம் நம்முடைய விசுவாச கண்களில் காண வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை வசனங்களில் வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்துள்ளார். எசாயா 54 அதிகாரம் 17வது வசனத்தில் நமக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று இருக்கிறது. யாத்திராகும் 1-2 அதிகாரங்களை படியுங்கள். பார்வோன் இஸ்ரவேல் மக்களின் ஜனத்தொகையை, பலத்தை அழிக்க, ஒடுக்க என்னவெல்லாமோ செய்து பார்த்தான், வாய்க்கவில்லை. இவன் ஒடுக்க அவர்கள் பெருகினார்கள். இறுதியாக இஸ்ரவேல் மக்களில் பிறக்கும் அத்தனை ஆண் குழந்தைகளை நைல் நதியில் போட்டுவிட வேண்டும் என்று உத்தரவு பார்வோன் அரண்மனையிலிருந்து பிறந்தது. இனி இவர்கள் தப்பவே முடியாது, இவர்கள் கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது என்று உச்சத்தில் நின்றான். சங்கீதம் 2:4 கர்த்தர் அதற்கு மேல் தமது கொடியை ஏற்றி மோசேயை, பார்வோனை அழிக்கும் ஆயுதத்தை அவனை கொண்டே வளர்த்தார். அது அரண்மனையிலேயே வளர்ந்தது.
சம்பளமும் தாய்க்கு கிடைத்தது. நடந்தது யாத்திராகம் 14ஆம் அதிகாரம். மக்களே உச்சத்தில் வந்துவிட்டது, இனி தப்ப வழி இல்லை என்று மற்றவர்கள் சொன்னாலும், அல்லது நீங்களே அப்படி நினைத்தாலும் சரி, இன்று நற்செய்தி அந்த இடத்தில் அந்த நாளில் தானே தேவன் உங்களது வெற்றியின் கொடியை நாட்டிவிட்டார் என்பதை விசுவாச கண்களில் பார்த்து அறிக்கை செய்துவிட்டு அமைதியாக இருங்கள். யாத்திராகம் 14:30 நடந்தது உண்மை என்றால் உங்களுக்கு இது நடக்கும் உண்மை. சத்ருவை, எதிரியை அழிக்கும் ஆயுதம் புறப்பட்டு விட்டது. இந்த யுத்தம் குடும்ப சமாதானமின்மை, சரீர நோயினால் வேதனை, கடனின் தாக்கம், எதிரியின் சூழ்ச்சி, முன்னேற விடாமல் தடுப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உச்சம் இனி யாராலும் ஒன்று செய்ய முடியாது என்ற நிலை வரை ஏன் கர்த்தர் விட வேண்டும்? அதுவரை ஏன் விட வேண்டும்? அதற்கு முன்பாக தடுத்திருக்கலாமே என்பது நாம் யோசிக்கிறோம். ஒன்று, எதிரி முழுவதும் அழிய வேண்டும். இரண்டாவது, வாழ்வில் நிரந்தர பாடம் நமக்கு வேண்டும். உறுதியான விசுவாசம் நாம் அடைய வேண்டும் என்பதற்காகவே ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். எங்களை அவன் கையில், சத்ருவின் கையில் நீ விடுவதில்லை என்பதை இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் கர்த்தாவே. ஆமென். ஹல்லேலூயா.